சரி, முன்னாடி போடுற ட்ரையாங்கிள் திரும்ப போடலாம் நம்ம இல்லையா? சோ ஒரு கிராஃப் எடுத்தோம், சேம் கிராஃப் திரும்ப எடுத்துருக்கோம் இல்லையா? இல்ல இல்ல, கூப்பிடல கூப்பிடல, ஏன் கூப்பிடல கூப்பிடல, நான் கூப்பிடல. சரி, இதான் நம்ம பார்த்த டயக்ராம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இது வந்து டைம் t நம்ம வச்சுக்கிட்டோம் கரெக்டா? சோ இந்த பக்கம் வெலாசிட்டி, சோ ஸ்டார்டிங் வெலாசிட்டி வச்சுட்டோம் dcv. இத வச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சம் போட்டோம் கரெக்டா? எஸ், லாஸ்ட் கிளாஸ் இத பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட்டோம் இல்லையா? சோ இதுதான் எடுத்திருப்போம். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மார்க், எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இல்லையா? இங்க இருந்து ஒரு மார்க் போட்டுருக்கும். சோ d ல இருந்து b வரைக்கும் மூவ் பண்ணிருப்போம். இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடிஞ்சிருக்கும், இங்க டிராவல் பண்ணிருக்கும் இல்லையா? போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எதை வச்சு? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன இன்க்ரீஸ் ஆச்சு? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. சோ ஸ்டார்டிங் வெலாசிட்டி இங்க இருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம போகணும் கரெக்டா? சோ எவ்வளவு வெலாசிட்டின்றத ஃபைனல் வெலாசிட்டிக்கு தான் கோடு போட்டுருக்கோம். அப்ப cன்றது ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப இங்க இது வரைக்கும் வரத நம்ம d ன்னு வச்சுக்கிட்டோம். இங்க நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு, அப்ப d ன்றது டைம் இல்லையா? சோ இப்படி தான் வச்சுக்கணும். நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டோம். v = u + at, v = u + at ன்னு ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். அப்புறம் s = ut + half at². இப்ப தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம் இல்லையா? சரி, சரி, DOEB இல்லையா? சோ DOEB பாருங்க, DOEB எப்படி வந்துருச்சு, DB வந்துருச்சு இப்படி இல்லையா? சோ DO இல்லையா, EB இப்படி இருக்கு, இப்படி கொடுத்துட்டாங்க கரெக்டா? எஸ், இப்படி இருக்கு. இது வந்து O, இது D, மேல எடுத்திருக்கேன், இது E, இது. சோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சோ செப்பரேட்டா இந்த மாதிரி எடுத்துட்டேன். சரி, area of quadrilateral, area of quadrilateral, area of quadrilateral, DOEB. இது வந்து distance covered by the object, distance
covered by the object during time t. During time t. So area of covered angle DOEB. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் டிராவல் ஆச்சு. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு. சோ அதுதான் இந்த DOEB. DOEBன்றது அதான் நம்ம சொல்றோம். சோ அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா இத ஃபுல்லாவே நாம சொல்றோம். இத டாப் டு பாட்டம் சொல்றோம். தட் இஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் அப்படினா. இல்லையா? ஹியர் DOEB is a trapezium. trapezium அப்படினா என்னது? சோ நம்ம ரெண்டு சைடு parallel போடுறோம். இங்க பாரு. இப்படி parallel போட்டு அப்ப ஒரு parallel சைடு பெருசா இருக்கும், ஒரு parallel சைடு சின்னதா இருக்கும். நம்ம இப்படி இழுத்தோம்னா இதுக்கு பேரு trapezium. கரெக்ட்டா? அதாவது ரெண்டு சைடு parallel இருக்கும். இந்த ரெண்டு சைடு parallel இருக்காது. இது ரெண்டு நாட் parallel, இது ரெண்டும் parallel அப்படினா அதுக்கு பேரு trapezium. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் parallel. இது parallel கிடையாது. So that is trapezium. கரெக்ட்டா? trapezium. இது அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க. நான் போட்ட ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இது வந்து trapezium. ஏனா நான் இப்படி ரெண்டு ஐபன் போட்டுருக்க அந்த ரெண்டு parallel sides. இதுவும் parallel கிடையாது. non parallel sides. If any two sides are parallel and other two sides are not parallel is known as trapezium. அதான் trapezium சொல்லுவோம் நம்ம. சோ அதனால இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் DOEB நம்ம என்ன சொல்றோம்னா trapezium அப்ப therefore DOEB is a trapezium. சோ இத வந்து நம்ம trapezium-ஆ சொல்லிக்கலாம். சரி. So S is equal to area of trapezium DOEB சரி. ஏரியா ஆஃப் trapezium DOEB. எப்படி இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் trapezium ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? ஏரியா ஆஃப் trapeziumக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோமா? இல்ல. சோ trapezium ஃபார்முலா நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? எப்படி அப்ப trapezium நம்ம எப்படி போடலாம்? என்ன மெத்தட்ல போடலாம்? இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா? எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஏரியாவோட trapeziumோட ஏரியா ஃபார்முலா என்னது? half into sum of the length of parallel sides. Sum of the length of parallel sides. ரெண்டு சைடு இருக்கிற parallel sides கூட்டிக்கணும். இத பாருங்க. இந்த length இது ரெண்டும் parallel. இதுவும் parallel. இதோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? சோ ஆட் பண்ணிக்கணும். சோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி u. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. இந்த சைடு இருக்கிறது OD. இது உங்க புக்ல இல்ல. சோ half into OD plus sum of the length of parallel sides. OD ஒரு லெங்த், BE ஒரு லெங்த். சோ OD plus BE. OD plus என்னது? BE. Sum of the length of parallel sides. So into இல்லையா? and the distance between parallel sides. Into distance between parallel sides. So அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், that is இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. அதான் parallel sides. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? OE. So into OE. So இத நம்ம படிச்சிருக்கோம். So half into ODன்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப வண்டியை நான் இங்க தான் ஸ்டார்ட் பண்றேன். வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? நீங்க தான் சர்க்கஸ் காமிப்பீங்கல, ஃபுல்லா வண்டியை முறுக்கிட்டு ஒரு சைடு வீல் வச்சுட்டு ஊன்னு தூக்கிட்டு போவீங்கல இல்லையா? கார் ரேஸ்ல கார் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ரன்னிங் ரேஸ்ல எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? ரெடியா இருப்பாங்க. எடுக்கும் போது வேகமா, யார் எடுத்தோன்னு வேகமா ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தான் வேகமா ஓட முடியும். தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. சோ நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இது 0. ஆனா இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கடைசியா வேகமா, ரொம்ப வேகமா முடியும் போது எங்க வேகமா. சோ இது லாங் ரன்னிங்லாம் கிடையாது. 100 மீட்டர்ஸ் எப்படி இருக்கும்? போஸ்ட் ஸ்பீட் என்ன பண்ணிட்டே போவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அப்ப இங்க இருந்து வரைக்கும் எங்க வெளியில நிக்க மாட்டாங்க, ஸ்பீட் கம்மியாகாது 100 மீட்டர்ஸ். சோ 100 மீட்டர்ஸ் ரேஸ் மாதிரி இங்க இருந்து போக அப்படியே வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இது வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. தட் இஸ் OD U plus V.
இது ஓடுறதுக்கு இது வந்து டிஸ்டன்ஸ். எவ்வளவு நேரம் எடுத்துக்க 100 மீட்டர் ரேஸ்ல அதை கவர் பண்றதுக்கு நீ எவ்வளவு நேரம் எடுக்க, அதான் டிஸ்டன்ஸ் இங்க இல்லையா? சோ நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம், தட் இஸ் டைம் t, தட் இஸ் டைம் என்னது t. சோ இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. இப்ப t க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப t வந்து டைம் உள்ள கொண்டு வரக்கூடாது இல்லையா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல s is equal to ut plus u plus ad. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், v is equal to என்ன பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், v s is equal to ut plus half ad square, ut plus half ad square, u is equal to v is equal to u plus ad. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, இது ரெண்டுத்துலயும் t இருக்கு. ஆனா இப்ப நான் t இல்லாம கொண்டு வர போறேன். ஏன்னா டைம் இல்லாம கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சோ டைம் நான் அவாய்ட் இது பண்ண போறோம். டைம் எப்படி பண்ணலாம், நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏன்னா velocity is equal to distance by time. velocity is equal to, இவங்க புக்ல இல்ல, டைரக்டா கொண்டு வந்துட்டாங்க. நான் எப்படி நான் சொல்லி தரேன். velocity is equal to distance into time. velocity is equal to v இல்லையா? அப்படிதான் நம்ம போடுவோம் நம்ம இல்லையா? சோ இப்படி போட்டுக்கலாம். velocity வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இல்லையா எப்படி? சோ டைம் is equal to time கொண்டு வந்துக்கலாம். velocity is equal to distance in time. இப்படி வந்துக்கலாம். velocity வந்து இப்படி வச்சுக்கலாம். time is equal to velocity வந்து v minus u by இது ஃபேமஸ் என்ன ஃபார்முலா, ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். சோ ஆக்சலரேஷன் a எடுத்துக்கலாம். சோ a is equal to change in velocity by time. change in velocity by time இப்படி எடுத்துக்கலாம். சரியா? a is equal to change in velocity, final velocity minus initial velocity, final velocity minus initial velocity by time t. so a is equal to v minus u by t. இந்த t இங்க கொண்டாந்துருங்க. so t is equal to v minus u by a, v minus u by a. அதை இங்க கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். so 1/2 into இது ரெண்டு பாசிட்டிவ் தானே, திருப்பி போட்டா தப்பு கிடையாது. v plus u போட்டா தப்பா? v u plus v னா v plus u னா ரெண்டு ஒண்ணு தானே, அடிஷன் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். into இந்த t க்கு பதில் நான் என்ன பண்றேன், v minus u by a வை கொண்டு வரேன். அப்ப இது a plus b, இது வந்து என்னது a minus b. அப்ப நான் half into என்ன பண்ணிடலாம், half into, சோ நம்ம என்ன பண்ணிடலாம், half into a plus b into a minus b, a squared minus b squared, a squared minus b squared. formula கரெக்ட் தானே? a squared minus b squared, a plus b into a minus b என்னது, a squared minus u squared, that is b squared minus u squared by a. புரியுதா? so b squared minus u squared by a. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இந்த அப்படியே நீ காமனா எழுதினீங்கன்னா s is equal to, லெஃப்ட் சைடுல s இருக்கு, டிஸ்டன்ஸ் s is equal to half into v squared minus u squared by 2a. இந்த 2a இந்த சைடு எடுத்துட்டு வா. 2as is equal to v squared minus u squared. இந்த u squared அப்படியே இந்த சைடு எடுத்துட்டு வந்துரு. so u squared plus 2as is equal to v squared, or v squared is equal to u squared plus 2as. ஓகேவா? so third equation வந்துருச்சு. so there is third equation. so third equation கொண்டு வந்துட்டோம். கரெக்ட்டா? எங்க மூணு ஈக்குவேஷன் ஒரு தடவை படிக்க பார்க்கலாம். மூணு ஈக்குவேஷன் ஒரு தடவை
ஜெயந்தி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நான் பிரிண்ட் அவுட் ஆட்ல தான் எடுக்க முடியும். ஒரே நிமிஷம் நான் வெளில போயிட்டு திரும்ப உள்ள வரேன். ஓகே சார். நிக்கில் அக்ஷய் படிச்சிட்டீங்களா? கையிலக்கா 2 ஈக்குவேஷன் டெஸ்ட் எழுதுனீங்களா? ஆமாக்கா. ஓகே, 3rd ஈக்குவேஷன் நல்லா படிங்க.
சரி, புக்கு போலாம். அடுத்த கான்செப்ட் போலாம். சரி, motion of this freely falling body. சரியா? motion of a freely falling body பார்க்கலாம். சரி. You can observe that both the stone and the eraser reach the surface of the earth almost at the same time. When you drop the eraser and paper, the eraser reaches first and the sheet of paper reaches later. You can also observe that the paper crumbled. So crumbled into a ball reaches ground first and the plain sheet of paper reaches later. Although they have equal mass. Do you know the reason? When all these objects are dropped in the absence of paper and found have reached. Babaga. சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க ஏது அப்படின்னு பார்க்கலாம். சரி நிக்கில், இப்ப நான் இங்க இருந்து நேரா போயிடலாம். எங்க போலாம்? இருக்கிறதுலே டாலஸ்ட் பில்டிங் எங்க சொல்லுக்கு பார்க்கலாம். இருக்கிறதுலே டாலஸ்ட் பில்டிங் எங்க இருக்கு? என்ன நிக்கில், மைக் ஆன் பண்ணிக்க. 2 பேரும் மைக் ஆன் பண்ணிக்க. டாலஸ்ட் பில்டிங் எங்க இருக்கு இருக்கிறதுலே? வேர்ல்ட்லயா சார்? ஆமா, துபாயில என்னமோ இருக்கு. என்ன அந்த பில்டிங் பேர் என்னது? புர்ஜ் கலிஃபா. அதேதான். சரி, அங்க போய் நான் மேல போய் நின்னுட்டேன். மேல டாப்ல போய் நின்னுட்டு என்கிட்ட இப்ப 2 இருக்கு. சோ இந்த பேனாவை கையில வச்சிருக்கேன். இப்ப இந்த பேனா கையில எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரு 20 kg இருக்கிற ஒரு மோட்டார் பைக் எடுத்துக்கலாமா? இல்லாட்டி ஒரு மோட்டார் பைக்கு மேல எடுத்துட்டேன். 2த்தையும் மேல இருந்து கீழே போடுறேன். எது ஃபர்ஸ்ட் வரும்? மோட்டார் பைக். என்னப்பா? பைக் சார். மோட்டார் பைக். மோட்டார் பைக் தான் ஃபர்ஸ்ட் வரும். எது அப்புறமா வரும்? பென். பென் வந்து அப்புறமா வரும். சரி, இப்ப ரிவர்ஸ்ல மாத்திக்கலாம். ஒரு ஃபெதர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபெதரை மேல இருந்து போடுறேன். இந்த பேனா கீழே போடுறேன். எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும்? பென் ஃபர்ஸ்ட், ஃபெதர் செகண்ட். என்னப்பா? பென் ஃபர்ஸ்ட், ஃபெதர் செகண்ட். இது ஃபர்ஸ்ட், எது செகண்ட்? பென் ஃபர்ஸ்ட் சார். ஃபெதர் செகண்ட். ஃபெதர் செகண்ட் அப்படின்னு சொல்றேன். நான் ஒன்னு சொல்லட்டா? 2மே ஒரே டைம் தான் ரீச் பண்ணும். 2 டிஃபரெண்ட் டைம்ல வராது. ஃபெதர் ஏன் லேட்டா வரும்னா, காத்து வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆனாலும் ஃபெதர் லேட்டா வரும். இந்த மோட்டார் பைக்கும் சரி, அந்த பென்னும் சரி, 2 ஒரே டைம் தான் கிரவுண்ட் ரீச் பண்ணும். 2 டிஃபரெண்ட் டைம்ல கிரவுண்ட் ரீச் பண்ணும். ஆனா ஃபெதரும், நான் இந்த பென்னும் போட்டேன்னா அந்த பென்னு ஃபர்ஸ்ட் வரும், ஃபெதர் லேட்டா வரும். ஏன் ஃபெதர் லேட்டா வருதுன்னா, யார் இருக்கிறதுனால ஃபெதர் லேட்டா வரும். யாரே இல்லைன்னு வச்சுக்கோ, ஃபெதர் கண்டிப்பா லேட்டா வரவே வராது. 2 ஒரே டைம்ல ரீச் பண்ணும். இதை கலீலியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் அந்த அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வேக்கம் எடுத்துட்டு எப்படி போடுறது, எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ உனக்கு ரன் பண்றேன்.
எங்கம்மா அவனை காணா? சார் லெஃப்ட் ஹேண்ட். ஒரே நிமிஷம் சார் கேக்குறேன். இது வந்து வெயிட் பண்ணு. ஒரு வந்துட்டாங்க சார். சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாரு. ஃபெதர் வச்சிருக்காங்களா, பால் வச்சிருக்காங்களா? ரெண்டும் ஒரே டைம்ல போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்துருச்சு, அப்புறம் ஃபெதர் வருது. எதனால? யாருனால வருது? இப்ப யார ஃபுல்லா வெளியில எடுக்க போறாங்க? In this case, the feathers fell to the ground at a slower rate than the bowling ball because of air resistance. இது ஃபர்ஸ்ட் கீழ ரீச் பண்ணிச்சு, பவுன்சிங் பால் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிச்சு. இது வந்து செகண்ட் ரீச் பண்ணிச்சு. In order to see the true nature of gravity, we have to remove the air. என்னோட 7487 கார்டு எங்க இருக்கு பாரு, 7487 கார்டு அட்மிஷன் கிளாஸ் இருக்கு. It takes 3 hours of about 800,000 cubic feet of air from the chamber. You drop 2 milliliter in the last 30 minutes, but once it's complete, there's a near perfect open 10% over. Station 1, scope is 1. 30-1, start the pet point at 240 psi. Yeah, go for drop. 10, 9, 7487 முடியற கார்டு எடுத்துட்டு போ. 5, 4, cameras on, 2, 1, release. இப்ப வேகம்லாம் எடுத்துட்டாங்க, யாரே இல்ல அதுல, யார் கிடையாது. அங்க பாரு, exactly. Wow. Look. Exactly the same. Feathers don't move, nothing. எஸ், அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சோ எந்த பொருளா இருந்தாலும் மாசை டிபெண்ட் பண்ணி கிடையாது. சோ அந்த பொருள் தானா கீழே விடும். இதுதான் கான்செப்ட். இப்ப நீ சொல்ல வரதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை தான் நம்ம புக்ல பார்க்க போறோம். சரியா? ஓகே, சேம் கான்செப்டை நம்ம புக்ல பார்க்க போறோம். இதான் கொடுத்திருக்காங்க. So from activity 4 இல்லையா? So from activity 4 that both from stone and eraser reach the surface. உங்களுக்கு தெரியலையா? வரையல. தெரியுதா? சரியா? From தெரியுது சார். சரி. So from activity 4 we observe that the both stone eraser reach the surface of the earth almost at the same time. When you drop eraser and paper, the eraser reaches first and paper reaches later. Because paper வந்து யார் வந்து அஃபெக்ட் பண்ணும். You can also observe the paper crumbled into ball reaches ground first and fine sheet of paper reaches later. Although they have equal mass. ரெண்டும் ஒரே வெயிட்டா வச்சு பார்த்தாலும் ஒன்னாதான் ரீச் பண்ணுச்சு. So do you know the reason when all these objects are dropped in the absence of air medium vacuum, all would have reached the ground at the same time. ஒரே டைம் தான் ரீச் பண்ணும். In air medium, air offers some resistance to motion of freely falling objects. ஏன்னா யார் வந்து ஃபெதர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அது வெயிட் கம்மின்றதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அது இது ஃபெதர். ஆனா இதே நீ பாலும் காயினும் தூக்கி போனா காயின் வந்து யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. நீ காயினி நான் ஒன்னையும் தூக்கி போறேன், நிக்கலையும் தூக்கி போறேன், இல்ல காயினி அக்ஷையும் தூக்கி போறேன், ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் வருவீங்க. ஏன்னா காயின் வந்து யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் ஸ்லோவா வரும். யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத எந்த பொருளும் ஸ்லோவா வராது. ரெண்டுமே ஒரே டைம் தான் ரீச் பண்ணும். So gravitation pull acting on the stone and rubber, hence they reach the ground at the same time. ஏன்னா ஸ்டோன் ரப்பர் ரெண்டும் பண்ணவே பண்ணாது. It can be seen from these activities that the magnitude of the air resistance depends on the area of the objects exposed to air. எதெல்லாம் ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகுமோ அது மட்டும் தான் இல்லையா? This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. Should fall at the same rate. ஒரே ரேட்ல தான் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க.
The equation of motion of freely falling object can be obtained by replacing A in the equation with G. The acceleration due to gravity of freely falling object initially at rest. Then we got the following equations. நம்ம என்னன்னு பார்க்கலாம் இருங்க. நானு இதுக்கு போற வேலை இருக்கு. அந்த நம்மளுக்கு எப்படியும் போகணும், நஞ்சப்பரோடு போகணும். அப்படியே வாங்கிட்டு அப்படியே இதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட போட்டாலும் எல்லா ஆப்ஜெக்டும் ஒரே டைம்ல தான் உள்ள வரும், டிஃபரெண்ட் டைம்ல உள்ள வராது இல்லையா? சோ சேம் டைம்ல தான் எல்லா ஆப்ஜெக்டும் கீழே வரும். சோ அதனால ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி தான். ஏன்னா வேறாது மாறலாம் கிடையாது. எந்த பொருளை தூக்கி போட்டாலும் எல்லாம் ஒரே ஸ்பீட்ல தான் வருது. அது வர ஸ்பீட் என்ன தெரியுமா? 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ இந்த ஸ்பீட்ல தான் வருது, வேற ஸ்பீட் தனியா ஸ்பீட் எல்லாம் கிடையாது. இந்த ஸ்பீட்ல தான் உள்ள வருது இல்லையா? சரி, இந்த ஸ்பீட்ல தான் உள்ள வருது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அப்ப இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, ஜீரோ. ஏன்னா ரெஸ்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ரெஸ்ட்ல தானே இருக்கு. நம்ம அனுப்பும் போது ரெஸ்ட்ல இருந்து தானே வருது. அப்பனா b is equal to u க்கு பதில் 0 போடலாம், a க்கு g போடலாம் t. அப்ப v is equal to gt. அப்ப v is equal to gt. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? எஸ். சரி, செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to S is equal to ut plus half at square. அப்ப u வந்து 0, a வந்து g, a இருக்க இடத்துல g போடலாம். அப்ப s is equal to 0 into t plus half into gt square. 0 கேன்சல் பண்ணினா s is equal to half gt square. நம்ம முன்னாடி பார்த்தது v is equal to gt. எஸ், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, ஏன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிடிச்சி கீழே போடுறோம். ஸோ அதனால கிடையாது. ஸோ அதனால இப்படி கொண்டு வந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் ரீசன். சரியா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப ரிவர்ஸ்ல இப்படி வரும்.
எப்படி வரும்னா மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? v is equal to v squared is equal to u squared plus 2as இல்லையா? ஸோ நம்ம வந்து 2as அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்க, பால் இங்கதான் இருந்தது. பால் இங்கேருந்து வந்து இங்க தரையை தொட்டுச்சு, தர டிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. ரெஸ்ட்ல இருந்தாலும் நம்ம போட்டோம், ரெஸ்ட்ல தானே இருந்தாங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0. எவ்வளவு தூரத்தை ரீச் பண்ணுச்சு? இது ஹைட். மேலே இருந்தானே கீழே விழும். சைட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? கிடையாது. மேலே இருந்து கீழே வந்தா தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப h வந்து ஹைட். அப்ப u வந்து 0, a வந்து g, s வந்து h. அப்ப v squared is equal to 0 squared plus 2gh. அப்ப v squared is equal to 2gh. அப்ப நம்ம பார்த்த மூணு ஈக்குவேஷன் என்னது? v is equal to gt, s is equal to half gt square plus v squared is equal to 2gh. இதான் நம்ம பார்த்த இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ். கரெக்டா? சோ அந்த மூணு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு இங்க புக்ல கொடுத்திருக்காங்க. அந்த மூணு ஈக்குவேஷனை தான் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? எஸ். என்ன அந்த மூணு ஈக்குவேஷன் புக்ல கொடுத்திருக்காங்க? v is equal to gt plus half gt squared, v squared is equal to 2gt. So can a body of zero velocity and finite acceleration? Yes, when a body is thrown vertically upward in space, highest point the body has zero velocity, but its acceleration due to gravity. இல்லையா? நீ எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் சரி, எந்த ஒரு பொருளை நம்ம மேல தூக்கி போட்டாலும் அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல போய் நின்னுடும். சரியா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும். அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அது போகாது இல்லையா? சோ அதான் சொல்ல வராங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அது போகாது. அதுக்கப்புறம் போய் அப்படியே நின்னுடும். அப்ப என்ன ஆகும்? அப்படியே நின்னா இல்லையா? இல்ல இங்க பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்டை நான் தூக்கி போடுறேன். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி போகும்போது மேல போயிட்டு இப்படி கீழே வரும். அப்படித்தானே வரும்? ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் போய் நின்றுடுச்சா? அப்ப இருக்கிற மேக்சிமம் பாயிண்ட்ல அது ரெஸ்ட். வெலாசிட்டி 0 ஆகி அதுக்கப்புறம் அந்த பொருள் கீழே வந்துடும். உன்னால எவ்வளவு தூரம் மேல தூக்கி போட முடியும்? முடியவே முடியாது. ராக்கெட் ஒன்னாலதான் ஓசன் லேயர் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். அதுக்கப்புறம் எந்த பொருளும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டா எந்த பொருளா இருந்தாலும் தூக்கி போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போய் திரும்ப வந்துடும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ இஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி சரி, அதுதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. எஸ், இப்ப புக்குக்கு வாங்க பார்க்கலாம். அப்ப புக்கை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இருக்கா புக்கு? புக்கை செலக்ட் பண்ணுங்க. So when we throw an object vertically upwards, it moves against acceleration due to gravity. A is taken to be minus g when the moving downwards. A is taken as g, moving upward. இப்போ ஒரு பொருள் கீழே இருந்து மேல போச்சுன்னா, அப்படியே என்னோட ஸ்கிரீனை பாருங்க, ரிட்டர்ன் ஸ்கிரீனை, போர்ட் ஸ்கிரீனை பாருங்க. போர்ட் ஸ்கிரீன்ல ஒரு பொருள் கீழே இருந்து மேல போச்சு அப்படின்னா, அப்படியே கீழே இருந்து ஒரு பொருள் மேல போச்சு அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அது மைனஸ் ஜி. தட் இஸ் எகைன்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதை எப்படி சொல்லுவோம்? எகைன்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒரு பொருள் மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இல்லையா, இது எகைன்ஸ்ட் கிடையாது. அதனால இது பிளஸ், அதனால இது பிளஸ் ஜி, இது வந்து மைனஸ் ஜி. அவ்வளவுதான். எஸ். சரி, அடுத்தது ஆக்டிவிட்டி ஆஃப் சர்க்குலர் மோஷன். டேக் எ பீஸ் ஆஃப் த்ரெட் அண்ட் டை எ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோன் ஒன் எண்ட். ரொட்டேட் த ஸ்டோன் and describe a circular path of convex beam holding a spread and thread and other end. Release a thread and let that stone go. Can tell the direction in which the stone moves after it released. நீங்க பண்ணி பார்த்திருக்கீங்க இல்லையா? இல்லையா? நீங்களே பண்ணி பார்த்திருக்கீங்க. என்ன பண்ணி பார்த்திருக்கீங்க இல்லையா? சோ நம்மளே பண்ணி பார்த்திருக்கோம். என்ன பண்ணி பார்த்திருக்கோம்? நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டோனை சுத்தி கையில இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்துவோம் அந்த ஸ்டோனை இல்லையா? எப்படி இப்படி கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இப்படியே ஒரு ஸ்டோனை கட்டிப்போம். கட்டிட்டு இந்த ஸ்டோன் இப்படி சுத்துவோம். நம்ம இப்படி சுத்தி அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப சுத்தும் போது நம்ம எங்க வரும்போது விடுறோமோ அந்த டைரக்ஷன்ல போகும். இப்ப ஸ்டோன் இங்க வருதுன்னா இங்க விட்டா இந்த டைரக்ஷன்ல போகும். இல்ல நீ ஸ்டோனை எங்க விடுறியோ அந்த டைரக்ஷன்ல ஸ்டோன் போகும். இப்ப ஸ்டோனை சுத்திக்கிட்டே இருக்க ஒரு கயிறுல கட்டி, அப்ப ஸ்டோன் இங்கதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா விட்டினா இப்படி போயிடும், இப்படி விட்டினா இப்படி போகும், இப்படி விட்டினா இப்படி போகும் இல்லையா? எந்த இடத்துக்கிட்ட வருதோ அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். சோ இது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா? அதான் இப்ப இந்த பாயிண்ட சொல்ல வராங்க. சோ என்ன சொல்ல வராங்க புக்ல? எஸ்,
carefully observes, on being released, a stone moving along the straight line tangential to the circular path. This is because of one stone is released. So this is because of one stone is released. சரி, இப்போ ஒரு ஸ்டோன் இருக்கு, ஒரு த்ரெட் இருக்கு, த்ரெட்ல இந்த ஸ்டோன் இருக்கு, இந்த ஸ்டோனை ஒரு த்ரெட்ல கட்டியிருக்கேன். இப்படி கட்டிட்டு இந்த த்ரெட் அப்படியே ரொட்டேட் பண்றோம். ஸ்டோன் என்ன பண்ணும்? இந்த சர்க்குலர் பாத்துல ரிவால்வ் ஆகும். கரெக்டா? சோ ரிவால்வ் ஆகுது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரிங்கை விட்டுற. இந்த ஸ்ட்ரிங்கை இங்க பிடிச்சி வச்சிருக்க. இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை விட்டீங்கன்னா இது எப்படி போகும்? நீ இப்படி சுத்தினா இந்த பக்கம் போகும். கரெக்டா? இப்ப சப்போஸ் அந்த அதே ஸ்டோன் இப்படி சுத்தி வர, அப்ப சுத்தி வரும்போது விட்டுட்ட, இப்ப மேல இப்படி சுத்துற, அப்ப இப்படி சுத்தும் போது இங்க விட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மேல போகும். எங்க விடுறோமோ அப்ப அங்கேருந்து ஒரு டான்ஜென்ட் லைன் வர, இதுதான் டான்ஜென்ட் லைன். அங்க ஒரு லைன் வரையணும் சர்க்கிளுக்கு ஆப்போசிட். சப்போஸ் இங்க விட்டீங்கன்னா இங்க ஒரு லைன் வரையணும். இந்த லைனுக்கு பேரு தான் டான்ஜென்ட். இந்த லைனுக்கு பேரு தான் டான்ஜென்ட். சோ அதுதான் உங்க புக்ல சொல்றாங்க இல்லையா? சோ புக்கை சூஸ் பண்ணு. So if you carefully observe the being released a stone moving along a straight line tangential to the circular path. Ilya, this because one stone is released, it continues to move along the direction as I mean moving down the direction. So the direction of motion changes every point when the stone was moving along the circular path. Over time stone move ஆகும்போது எங்க over time பாரு டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு பாரு. இந்த இடத்துல விட்டா இப்படி போகும், இங்க விட்டா இப்படி போகும், இந்த இடத்துல விட்டினா இப்படி போகும், இங்க விட்டினா இப்படி போகும், இங்க விட்டா இப்படி போகும். சோ ஒவ்வொரு டைரக்ஷன்லயுமே ஒவ்வொரு இடத்துல விட விட வேற வேற டைரக்ஷன்ல போகும். சுத்தி டைரக்ஷன் இருக்கா? So when object is moving in a constant speed along the circular path, the velocity changes due to the change in direction. It is an accelerated motion. For example, the revolution of Earth around the sun, revolution of moon around the sun, the tip of seconds in a clock are accelerated motion. In an object move along the circular path of the radius r is taken time t. எப்படி போகுது? சர்க்குலரா போகுது. சர்க்குலரா போகுதுன்னா இத சுத்தி வந்தீங்கன்னா 360 டிகிரி. இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா 360 டிகிரி. இந்த 360 தான் 2π. இந்த 360 தான் என்ன சொல்றாங்க? 2π ன்னு சொல்றாங்க. r னா என்ன தெரியுமா? இதான் r. இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் தான் r. தட் இஸ் r by capital. எவ்வளவு ஸ்பீடா சுத்துற? இந்த ஸ்டோனை எவ்வளவு ஸ்பீடா சுத்துற? வேகமா, ரொம்ப வேகமா சுத்தினா வேகமா போகும். லைட்டா மெதுவா ஸ்பீடா சுத்தினா மெதுவா போகும். போகுமா போகாதா? So that is with respect to time t. That is v is equal to velocity is equal to 2πr by t. 2πr by t. புரிஞ்சா? சரி சரி, அதான் சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணு, அவ்வளவுதான். அடுத்தது centripetal force, acceleration and centripetal force. இதோட இந்த லெசன் முடிச்சிடலாம். வாட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்ன அப்படி பார்க்கலாம், ரெண்டு பார்க்கலாம். வாட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். Imagine you've got a tennis ball attached to a piece of string and you start swinging it in circles. Whoa, now இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? let's take a சோ இதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். fascinating physics. இதான் நம்ம பார்த்தோம். இப்ப அப்ப எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல போய்டும். Newton's second law of motion. That is F equal to ma, mass into acceleration. என்ன மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்? அந்த பாலோட மாஸ் எவ்வளவு, அந்த பால் எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு வெயிட்ல அந்த பால் எடுத்த, நீ எவ்வளவு ஸ்பீட்ல அதை சுத்துற, எந்த ஸ்பீட்ல சுத்தி விடுறோமோ அப்ப ஆக்சலரேஷன் மாறும். That is F equal to ma. இதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். Now, Newton's second law also tells us இதான் சொன்ன ஒரு சர்க்குலர் பாத் வரைஞ்சிருக்கும். as it moves in a circle.
When an object moves in a circle, நான் சொன்னேனா இல்லையா tangent போட்டு காமிச்சனா இல்லையா அதே its தான் velocity changes direction. பாரு Since the ஒவ்வொரு எகன் velocity போகும்போது is each and every points it change direction பாரு direction மாறிட்டே இருக்கு பாரு That means we have an acceleration. And we know from Newton's second law வேகமா சுத்தினா வேகமா போகும் கம்மியா that சுத்தினா if we கம்மியா have an போகும் acceleration, we have a net force. Now அதான் back to R. our spinning ball. இதான் r இந்த லெங்த் இருக்கு இல்லையா இந்த லெங்த் தான் r ன்னு சொல்லுவாங்க ரேடியஸ் சுத்தி ஒரு தடவை சுத்தி வரதான் 2πr For objects undergoing circular motion, நீ each and every time சுத்த அது என்ன ஆயிட்டே இருக்கும் இன்கிரீஸ் the ஆகிட்டே net இருக்கும் force on the object is called the centripetal force. It's a weird sounding word, but it's Latin for the phrase center seeking. It's named centripetal because the centripetal force always points to the center of the circle. The ball has a tangential velocity, so if you suddenly cut the string, it would fly off in whatever the tangential direction was at the moment you made the cut. But assuming you don't cut the string and you keep swinging the ball's tangential velocity is constantly changing directions. This means the ball is accelerating, and the reason இதுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் it's ஃபோர்ஸ் accelerating is due to the centripetal force. The centripetal force acting on the ball என்ன கலர்ல இருக்குது சோ நம்ம கைக்கு வரும் அதுதான் சென்ட்ரிபிட்டல் is ஃபோர்ஸ் constantly directing உள்ள பாருங்க அந்த ஆரஞ்சு கலர்ல போட்டுருக்கிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வெளியில இருக்கிறது கிடையாது your hand. This, combined with the ball's velocity, keeps the ball swinging in a circle. The same centripetal force that keeps the tennis ball swinging in a circle also keeps roller coasters on the track as they go through a loop-de-loop. So the next time you're having a blast on a roller coaster, you can thank the centripetal force. இல்லாட்டி விழுந்துருவோம் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கிறத நம்ம ரோலர் கோஸ்டர்ல போகும்போது விடாம இருக்கிறதுக்கு ரீசன் சோ அதை தான் சொல்றாங்க இங்க சோ சேம் திங் தான் நம்ம புக்ல இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் சோ அதான் நம்ம புக்ல இங்க பார்க்க போறோம் So your body is said to be accelerated. அதான் இங்க போட்டு காமிச்சிருக்காங்க. The velocity of the body changes the magnitude or in direction so that the motion of the stone is circular path with the constant speed and continuous changes. The direction and accelerate speed. நீ கம்மியா சுத்தினா எல்லா இடமும் கம்மியா சுத்த முடியும். டக்குன்னு ஒரு இடத்துல கம்மியா ஒரு இடத்துல வேகமா சுத்த முடியுமா உன்னால முடியவே முடியாது. சுத்தினா ஃபுல்லா சுரேமே இதுல இந்த வரைக்கும் வேகமா சுத்துறேன் அதுக்கப்புறம் கம்மியா சுத்துறேன் அதுக்கப்புறம் வேகமா சுத்த உன்னால சுத்த முடியாது. ஒன்னு சுத்தினா ஈவனா கான்ஸ்டன்டா தான் சுத்த முடியும் உன்னால. அதான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அதனால அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எஸ் the constant speed and continuous change in direction of the accelerated motion in this case there must be an acceleration acting along the string directed inwards நான் தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஏரமா இருக்கு வெளியில இருக்கு உன் பக்கம் பால்ல இருந்து உன் கைக்கு வரும் அந்த ஃபோர்ஸ் வெளியில போற ஃபோர்ஸ் கிடையாது நீ ரிலீஸ் பண்ணாதான் அது வெளியில போகும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருக்கும் பால்ல இருந்து உனக்கு வரும் உங்ககிட்ட இருந்து பாலுக்கு போகாது பால்ல இருந்து ஒன்ன நோக்கி வரும் அதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதான் directed inwards which makes a stone to move in a circular path which stone the makes move in the circular path the acceleration known as centripetal acceleration force is centripetal force so and the acceleration enna create agudhu the force of centripetal force towards the center of the circle the centripetal force acts on the body radially towards the center it is considered the object mass moving along the circular path of radius r that is a is equal to b squared by r appo the velocity enna a is equal to b squared by r the centripetal force is given by F is equal to mass into centripetal acceleration. M mass is M. Centripetal acceleration formula is V squared by R. That is change in velocity. That is V into V. அப்ப ரேடியஸ் அப்படின்றது நீ சுத்துற அந்த கயிறு இருக்குல்ல அந்த கயிறோட லெங்த் கயிறு ரொம்ப லெங்த் வச்சோனால சுத்த முடியாது கம்மியாயிடும் எந்த அளவுக்கு லெங்த் வந்து கம்மியா தெரியும் அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்த முடியும் அது ரொம்ப கம்மியா சுத்தக்கூடாது அது ரொம்ப லெங்த் அதிகமா போனாலும் உன்னால சுத்த முடியாது சோ அந்த கயிறுல சுத்துறதுல அதுதான் A அதான் ஆக்சலரேஷன் that is V squared by R. So F is equal to mv squared r is என்னது இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்போ நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் பார்த்தோம் இப்போ நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்க்கலாம் என்ன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா என்ன இது இன்வர்ட் அது அவுட்வர்ட் அவ்வளவுதான் First, look at this activity. Students tie a small piece of stone with a string about 1 meter long. Hold the string tightly in your hand and rotate it. What do you feel? Do you have to apply the force? Does the stone try to pull your hand away?
your hand should exert a continuous force on the stone to maintain the rotation of the stone in the same circle. This force, which is exerted by the hand on pulling stone towards the center, is centripetal force. Hence, when a body moves in a circular path, the force which acts towards the center is called centripetal force. இதை பொறுக்கி நம்ம பார்த்தது. You will also observe that the stone is exerting a force which tries to pull itself away from the center of the circle, that is, away from your hand. This force is the centrifugal force. இல்லையா கல்லு விட்டதுக்கு அப்புறம் கல்லு போகுது இல்லையா அதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். The force that acts away from the center is called centrifugal force. இல்லையா நம்ம கல்லு சுத்துறோம் விட்டதுக்கு அப்புறமா அந்த கல்லு போகுது இல்லையா அந்த கல்லு டிராவல் பண்றதா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். பால்ல இருந்து சுத்துற இல்லையா கல்ல கை கட்டி சுத்துற இல்லையா கல்லுகிட்ட இருந்து உங்ககிட்ட வரதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். While cycling in a bend or a curved path, a cyclist experiences a centripetal force, due to which the cyclist bends inwards. When a bus is moving in the bends, the passengers experience centrifugal force. Due to this force, the passengers bend away from the center of a turn or curve. Students, have you seen a magnet? A magnet exerts force to attract metals like iron, cobalt, and nickel. This pulling, which is exerted by the magnet on the iron, cobalt, or nickel, is called magnetic force. சரி அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது. சோ சுத்தம் போது ஸ்டோன்ல இருந்தது அது வெளியில போகும்போது இருக்கிறதா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் புக்ல பாருங்க. இதோட பெருசா அதுல சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? எஸ். சோ அப்பனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? அதேதான். The activity of pulling force that acts away from the center is experienced. This is called a centrifugal force. Force acting on the body away from the center of the circular path. நீ எங்க ஸ்டோனை ரிலீஸ் பண்றியோ ஸ்டோன் டிராவல் பண்ற பாத்து தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். Acts in the direction which opposite direction of the centripetal force. It's magnitude the same that the centripetal force. Centripetal force என்ன இருக்கோ அதே தான் centrifugal force இருக்கும். ரெண்டு மாறியெல்லாம் இருக்காது. So dryer in washing machine is an example for the application of centrifugal force. உள்ள dryer இருக்கும் தெரியுமா உள்ள சுத்தம் தெரியுமா வாஷிங் மிஷின்ல அதெல்லாம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிட்டாங்க. சரி ஓகே இப்போ இத படிச்சிட்டு இதுல என்ன டவுட் இருக்கு என்ன புரியல கேட்கலாம். என்ன டவுட் இருந்தா இந்த லெசன்ல என்ன டவுட் இருக்கு ஏதாவது புரியல ஆக்டிவிட்டி புரிஞ்சுதா ஆக்டிவிட்டி படிச்சு பாருங்க ஏதாவது ஆக்டிவிட்டி புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க ஆக்டிவிட்டி சொல்லி தரேன். ஏதாவது டவுட் இருக்கா பாரு பார்த்துட்டு கேளு. அடுத்த லெசன் என்ன கெமிஸ்ட்ரியில என்ன ஒரு லெசன் தான் நடத்திருக்கேன் கெமிஸ்ட்ரியில. ஆமாங்க சார். அப்ப நெக்ஸ்ட் லெசன் என்னன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ் முடிச்சிருக்கேனாமா? ஆமாங்க சார். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரியா? அடுத்த லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். சரி கிளம்பு. அவங்க மேம் எவ்வளவு முடிச்சிருக்காங்கம்மா? சார் சயின்ஸ்ல 4th லெசன் பயாலஜில 4th லெசன் போயிட்டு இருக்கோம் சார். சரிம்மா. சரிம்மா கிளாஸ் முடிஞ்சுமா? ஓகே சார்.